ஏன்னா வந்துச்சு 2-3 ரூபா 4 நாளைக்கு ஆச்சு மீன் வந்து. ஆனால் நிறைய வரல. 500 ரூபாய்க்கா? 500 ரூபாய்க்கு சம்பாதிச்சோம்னான்னு தெரியலையே. இன்னும் 2500 தெரியும். நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்க தான் தெரியும். இருந்தாலும் மீன் கிடையாதுல்ல. 300 இந்த மீன் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. மீன் வந்து வெள்ளைப்பாறை. இதுல கரிமுஞ்சு பாறை ஒன்று வருது. ரூபா 1300 ரூபாய் ரேட்டுக்கு போகுது. நீ நீங்கள் எது உங்களுக்கு எதுவும் கிடைக்கலையா? எப்படி ஏன் ரொட்டினா எங்க இல்லையா? நல்ல வேலை அங்கேயே வாங்கிட்டீங்களா? இங்கே அந்த ரேட்டுக்கு அங்கேயே அந்த ரேட்டா? அப்போ இங்கே வாங்கினா ஹலோ என்ன எடுத்துட்டு போடுறாங்க அங்கே? ஆனால் எப்படியே போடுவோம்? 250 வேணாமா? நம்மளோட ஒர்க்கமாக இருக்கு. சரிவா, அடுத்த டைம் வரும்போது ஒரு 2 கிலோ இடம் வேணுங்க. இந்த சைஸ் தானே? 2 கிலோ வேணுங்க. அடுத்த டைம் வரும்போது வேணுங்க. என்ன கிளம்பியா இருந்தாலும் பரவாயில்ல. இடம் வேணுமா வீட்டுக்கு? இந்த சைஸ் இடம் இங்கே வந்து 500 ரூபா சொல்லுவாங்க. இந்த ஆத்திரா வந்தா இது அங்கே தான் வேணும். இங்கே கிடைக்காதுமா. இது அங்கே தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. விற்கல, விற்கக்கூடாது, கிடையாதுமா. எல்லாம் பாயிண்ட் தான் இல்லைன்றா. அப்புறம் மறுபடியும் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு அங்கே போய் பாருப்போ. விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா பாக்ஸ் போட்டு இறங்கிட்டு இருக்காங்க. நீயா திக்குங்க ஆஞ்சியா? போய் நீ வாங்கினியா? நீ போய் வாங்கினியா? ஆமா வாங்கினு கேட்டேன். அப்படியே நான் அங்கேருந்து வரேன் இல்லையாண்ணா? வாங்க லைட்டாக வெளியிடுப்பா. ஆனால் பயப்படிங்க. எதுக்கா? என்னவா? சரி
ஓகே ஓகே இந்த சில்லு 50 ரூபா 50 ரூபா சொல்லுங்க. அவங்ககிட்ட ஏன் கொடுத்தீங்க? சரி வாங்க 50 ரூபா உங்ககிட்ட வீட்டில் இருந்தாங்கிறேன் சுத்தமாக இல்லையா? சரி அவங்களுக்கு கேளு ஆண்டுலாம் சில்லறை வந்துக்கலாமா நம்ம அவங்களுக்கு 50 ரூபா விடு. ஆமாம் ஓகே கவர்மெண்ட் எவ்வளோ வாங்கிக்கிறேன் பேக்கப் போட்டு ஸ்லைஸ் போட்டு மாதிரி பேக்கப் நல்லா இருக்கணும். டமால் 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 கொடுத்துருவோம். வாங்கிட்டியாமா? கொடுப்போம் கொடுப்போம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சொல்லுவோம். போடு பாத்ரூமில் அமிச்சுன்னா பாத்ரூம் கூட எங்கே வருது? பாத்ரூம் 100 தான் வருதான் அந்த பாத்ரூமில். எறா வந்து நல்லா தான் இருக்கான். அது உள்ள இருக்க நரம்பு எடுக்குதுல்ல, அது நரம்பு தான் மேட்றாமே. இங்கே என்ன எப்படி தான் 300 ரூபா கூட இறா நல்லா இருக்க மாட்டேங்குது. இறா பெருசாகவே கிடைக்க மாட்டேங்குது. அந்த சைஸ் வந்து 450 ரூபா 400 ரூபா சொல்கிறாங்க இங்கே. ஆத்தேரா ஓய் 2 ரெக்கை வெட்டிட்டேன் அவனுக்கு டப்புன்னு 2 ரெக்கை வெட்டிட்டேன். புரியல காலையை எடுத்த உடனே வெட்டிட்டேன் டமால்னா. என்ன இருக்கு என்ன சொல்றான் அவன்? தூக்கி பண்றேன் ஒரு தடவை அங்கே எங்க வராங்க கவி இங்க வா தூக்கி கார பண்ணுறேன். முதல்ல அவனை வீடியோ எடுக்க அனுப்பாது என்கிட்ட. நீ வருந்தா வா இங்க வா, நீ வா எழுந்து வா. அவர் சுத்தலா மீன் கொடுக்க காட்ட முடியாது. அவரு தூக்கி காட்டுற முதல்ல தூக்கி காட்டுறேன். இவ்வளோ 10 பேர் குத்துட்டு வந்துட்டு மறுபடியும் தூக்கிடுறேன். சோடி முன்னாடியே எப்படி தூக்க முடியும் அவனுக்கு? சரி முன்னாடி தூக்கி அப்படி இருக்கா. முதல்ல போட்டோ எடுத்தாச்சா? போட்டோ எடுத்து கீழே வைக்கல மீனை ஒரு தடவை கேட்டால் லாஸ்ட் எவ்வளோ அப்புறம் கேளு. நான் சொல்லிடுறேன் இப்போ அடிக்கடி சொல்லி செஞ்சுக்கிறான் அவன். ஒன்று செவல் அடிக்கிறது முன்னாடி கேளு. அவன் அடிக்கடி காட்டுறான் உடம்பு வலிக்குது நம்மளுக்கு. அவரு சுற்றி அதிகம் கேட்டுருப்பான் அவனுக்கு. அவன் வச்சு வீடியோ எடுத்து பாரு. நீ அவன் என்ன பண்ணிக்கிறான்னு என்ன ரவி நைட்டு 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றான். என் ஃபோன் ஆர்டர் கூட வீடியோ எடுக்க சொல்லி கேட்டதெல்லாம் கூட கூட மாட்டேன். ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்றேன் அவனுக்கு 3:30 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். என் ஃபோன் ஆர்டர் கொடுக்குறா அவ்வளோ காட்டுருக்கேன். எனக்கு தூக்கி காட்டுமா உட்காந்து அவன் வீடியோ கொடுக்குறது அவன்கிட்ட முதல்ல. நான் 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். காசு எப்படி எடுத்துருப்பேன்? காசு எடுக்கலாம் வேறு மீன் கிடையாது ஷாப்ஸுக்கு. அவன் வீடியோ எடுக்க ஆச்சிக்கிறான் கீழே மேலேன்னு. 1 மணிக்கு நான் 2 மணிக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவேன். வந்தாலும் 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணோம்.